ஆமாம், நமக்கு ஆதி கலை கதை சொல்கிறது, கதை கேட்கறது, பாட்டு பாடுறது. இந்த கல்வி முறை என்ன பண்ணிடுச்சு நம்மளை? கையை கட்டு, பாயப்பொத்து, நான் தான் பேசுன்னு ஒரு டீச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டீச்சர் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவசர அவசரமாக உள்ளே வந்தாங்க. நீ போன அவசரம் இல்லை, வகுப்பறைக்குள்ளே நேராச்சுன்னு அவசர அவசரம் உள்ளே வந்தாங்க. ஏய் எல்லாம் கையை கட்டுங்க. கையை கட்டிட்டாங்க பசங்கள்லாம். பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த அம்மா கையை கட்ட சொல்லுது? அடிக்காம இருக்க? இல்லை இல்லை, பாடம் நடத்த போகிறேன். பாடம் நடத்துகிறாங்க. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் திங்கலாம் கைவீசு, முழுசாய் திங்கலாம் கைவீசு. நம்ம வரும்போது அந்த பிள்ளைங்களாம் வரிசையாக போய் பஞ்சு முட்டாய் வாங்கி தராங்க, பார்த்தீங்களா? ஆமாம், குச்சியில் இருந்தது. ஐயா கையெல்லாம் கட்டிட்டு எப்படி கடைக்கு போகிறது கை வீசிட்டு? அப்போ ஒரு பையன் சொல்கிறான், மூதேவி வந்தது லேட்டு, நம்மளை கையை கட்டிக்கிட்டு பஞ்சு முட்டாய் வாங்கி திங்க சொல்லுது. எப்படி திங்கிறது? கையை வீசிக்கிட்டு தானே போகணும் கடைக்கு. இது கூட தெரியல, இது டீச்சர் ஆகுதுன்னு அவன் பேசுகிறான். அதனால கல்வி முறை ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும், கலையோடு இருக்கணும், பாட்டோடு இருக்கணும்னு தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது? இப்போ கல்வி முறையில் வேறு ஒரு செயலை கொண்டு வந்துருக்கு. இந்த ஆளு கதை சொல்ல மாட்டாரா? இதுவே ஒரு கதை தான்டா. அடே, இது எப்பவுமே நடக்கிற கதை. வேற ஏதாவது நல்ல கதையா சொல்லுங்க. கதையை சொல்லுவோம். பெரியவரே, நீ ஒரு கதையை சொல்லு, அப்புறம் நாங்க டான்ஸ் ஆடணும். சரி இருங்க, கதை சொல்றேன். ஆமா, நான் வந்து இந்த ஹஸ்கி டான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டான்ஸ் ஆடக்கூடாதுடா. இல்லையா? சரி, இப்போ கதைக்கு வருவோம். ஒரு பெரிய காடு, அகன்ற காடு. அந்த காட்டுக்குள்ள மழை பெஞ்சா தண்ணியே உள்ள விழுவாது. அப்படியே எல்லா மரமும் அடர்த்தியா இருக்குது. அப்படியே தாங்கி தாங்கி ஒவ்வொரு இலையிலையா அந்த மழை துளியெல்லாம் விழுந்து அப்படியே சொட்டு சொட்டா விழுவும். இந்த பிள்ளைங்க பாருங்க, அப்படியே கையை நீட்டி அந்த மழையை வாங்குவாங்க. கையை நீட்டு வாங்குவாங்க அந்த மழை நீரை. ஆமா, மழையில் நனைவது சுகமா, மழையை பற்றி கவிதை எழுதுவது சுகமானு வெண்ணிலா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. கொடை பிடிச்சிட்டு போறதுதான் சுகம். வெரி குட். அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு கரடி என்ன பண்ணுது? ஒரு ஆண் கரடி, கம்பீரமான கரடி, உன்ன மாதிரியே புரியா, அப்படியே போகுது. சுத்திலும் ஒரு 20 பெண் கரடி இருக்குது. அந்த கரடியில ஒரு 20 வயசு. உனக்கு வயசு என்ன? 24. சரி. பசங்களாம் தூங்கவே இல்லை. அட, இது கதை தானே, எவ்வளவா வச்சுப்போமே. அப்போ அந்த பெண் கரடிய ஒரு நாளும் இந்த ஆண் கரடி பார்க்கவே இல்லை. எல்லா பெண் கரடி ஒண்ணு சேர்ந்துச்சு. திமிரு பத்தியா, இந்த கரடி நம்மளை பார்க்கவே மாட்டாங்குது அப்படின்னு அந்த பெண் கரடிக்கெல்லாம் கோவம். நம்மெல்லாம் போய் சேர்ந்து அதை கேட்கணும் அப்படின்னு எல்லாம் போறாங்க. இந்த ஆண் கரடி என்ன பண்ணி தெரியுமா? அப்படியே படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுருக்குது. எல்லாம் போனாங்க. நீ என்ன எங்களை பார்க்கவே மாட்டேங்கிற? அந்த ஆண் கரடி சொல்லுது, நான் உங்களை சைட் அடிக்க மாட்டேன், காதலிக்க மாட்டேன், பெண் தொழிலாக வச்சுக்க மாட்டேன், வச்சுக்கவும் மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் நான் மணிசல்ல உள்ள ஒரு அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. என்ன நீ கரடி, நீ போய் எப்படி மனுஷால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அந்த பெண் கரடிலாம் கேட்குது. இல்லை, இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடி படுத்துருது. ஒரு அசரீரி கேட்குது, நீ நினைச்சது போல நீ ஒரு மனுஷியை திருமணம் பண்ணிக்குவ அப்படின்னு ஒரு அசரீரி சொல்லுது. அதுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பெண் அதிகமாக தேன் சாப்பிடுவா, அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் போய் படுத்திருக்கான். தேன் கம்பு நிறைய உடைச்சி போட்டிருக்கு இந்த கரடி, ஆண் கரடி. நிறைய பேர் தேன் குடிக்க வந்தாங்க. இவன் நினைச்ச மாதிரி யாருமே இல்லை, எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு வர்றா, கொலுசத்து கேட்குது. அவள் வருவாளா அப்படின்னு அந்த கரடி நினைச்சு பார்த்துச்சு. வந்துட்டான், நிறைய தேனை குடிச்சான். போய் இப்படி கையை பிடிச்சது. அவன் பயப்படவே இல்லை. நீ ஏன் கையை பிடிக்கிற? இல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். பெரியவரே, எங்க ஊர்ல கரடி கை பிடிச்சிச்சுன்னு வைங்க, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் இருப்போம். இது கதைடா, இது நிஜமல்ல, கதை 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 கதை. உடனே நீங்க வந்து எங்க அப்பாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரி, உங்க அப்பாட்ட போறாரு, கரடி அழைச்சிட்டு போறாங்க. இன்னும் அது இப்போ தனியாக போனால் ஒரு கரடி அழைச்சிட்டு வர்றாளே அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க அப்பாட்ட போய் கரடி பேசுது. உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் எப்படி இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே
அவர் யோசித்து ஒரு கதை சொல்கிறாரு. நீ கல்யாணம் பண்ணால் காட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இங்கே வரவே கூடாது. ஏன், இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்திருக்கானுவோ, ஒவ்வொருத்தரும் பேட்டி கேட்பான், நீ வரக்கூடாது. சரின்னு அந்த பொண்ணை அழைச்சி போயிடுச்சு கரடி. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், ஏன் நீங்கள் கரடிக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க? ஏய் சும்மா ரெடி, ஏற்கனவே 2 பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒருத்தன் காரு கேட்டான், ஒருத்தன் டிராக்டர் கேட்டான், ஒருத்தன் புல்டோசர் கேட்டான். 100 பவுன் நகை கொடுத்தோம். 1/2 கிராம்னு குறைச்சிச்சுன்னு அவன் அடித்து விரட்டினான். நினைவு இருக்கா? திருப்பூரில் 1/2 கிராம் கம்மியாக இருந்துச்சுன்னு அடித்து விரட்டினா. இந்த கிறுக்கு பயில கட்டி கொடுக்கறத விட. யோ பெரியவரே, கொஞ்சம் சும்மா இரு. ஏன் அவன் ஹெலிகாப்டர் கேட்கலான்ட்டு இருக்கான். ஓ ஹெலிகாப்டர் வேணுமா? ஹெலிகாப்டர் எங்கட நிறுத்துவ? படுக்கவே உனக்கு இடம் இல்லை, ஹெலிகாப்டர் எங்க நிறுத்துவ? நாங்க அப்படியே மேல பறந்துகிட்டே இருக்கலாம்னு. யார் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து? உடனே கொஞ்ச நாள் ஆச்சு. ஆன பிறகு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணும் கரடியும் ஊருக்கு வர்றாங்க அம்மா அப்பாவை பார்க்க வந்தோடனே கையில் இப்போ ஒரு குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஸ்பாஞ்சில் ஒரு பொட்டி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த செல்ஃபோனை பேக் பண்ண மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. அது கையக்கால அசைக்கணும்ல, அப்படியே இருக்கும். அது மாதிரி ஒரு எடுத்துகிட்டு வர்றாங்க. அம்மாவுக்கு ஒரே ஆசை, நம்ம பேரப்புள்ள பிறந்திருக்குது, எப்படி இருக்கும்? வந்தோடனே பார்க்குறாங்க. பார்த்தா கரடி குட்டியாக இருக்கு. என்னம்மா? அம்மா என் வீட்டுக்காரு கரடி, என் பிள்ளைங்க கரடி தானே இருக்கும், இல்லைன்னா சந்தேகமாயிருமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். கரடி போய் மாமனார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அம்மாவும் மகளும் இப்படி உட்காரேன், நான் தான் அம்மா, இல்லை நீ தான் அம்மா. இவன் கரடி தானையா? நான் கரடி இல்லை. இல்லை இப்போ. ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாரா? குடிக்க மாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் அடிப்பாரா? அடிக்க மாட்டார். சாச்சா, கெட்ட வார்த்தை பேசுனதே இல்லை. தங்கமான மனுஷன். தண்ணி அடிப்பாரா? அடிக்க மாட்டார். கஞ்சா அடிக்க மாட்டார். எங்க குளிப்பீங்க? அருவியில் குளிப்போம். சாப்பாடு எல்லாமே இயற்கையில் விளைஞ்ச பழமாக சாப்பிடுவோம். அதான் இப்போ அழகா இருக்கிற அம்மா சொல்கிறோம். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, ஏம்மா உனக்கு இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குது, என்னம்மா? அதை ஏன் கேட்குற? உங்கள் அப்பா இருக்கான்ல கிறுக்கு பைய, ஒரு நாள் குழம்புல உப்பு கொஞ்சம் கூட போயிடுச்சு, கொஞ்சம் உதச்சான் பாருங்க, நான் போய் செவுத்துல முட்டிக்கிட்டேன். அப்போ ஏற்பட்ட வலிமா மண்டை கிழிஞ்சு போச்சு. 6 தையல் போட்டிருந்தோம்மா. இந்த கிறுக்குப்பட்ட குடும்பம் நடத்த விட செத்து போயலான்னு நினைக்கிறேன். உங்களை நினச்சிட்டு தாம்மா அப்படியே இருந்துட்டேன். ஏமா என் வயசுக்கு உங்கள் காட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை கரடி கிடைக்குமா அப்படின்னு அம்மா கேட்டான். இந்த ஆள் என்னையா கரடி கதைன்னு சொல்லிட்டு எட்டி வச்சிட்டாப்ல. டேய், அவர் என்ன சொன்னார் தெரியுதா? என்ன சொன்னாரு? ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாரு. அப்படியா? நான் சொல்றேன் இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க போல. இல்லப்பா, கரடி தன்னுடைய இணையை அடிக்கிறது இல்லை. இந்த பயல்வோ தான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேங்கிறான். குழம்புல கொஞ்சம் உப்பு கூட போனா என்ன, குறைச்சி போனா என்ன, அதை சரி பண்ண முடியாதா? தானே அதுக்கு அடிக்கிறான். ஐயா தண்ணி ஊற்றினா சரியாக போகுது. அதனால தான் அந்த அம்மா சொன்னிச்சு, கரடியே தேவலாம் போல இருக்கு, இந்த மனுஷ பயல்கிட்ட இருக்கிற விட கரடியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அது நினைக்குது. அடடா, காலங்காலமாக பெண்ணுக்கு எவ்வளோ கொடுமை நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. பொண்ணு பார்க்க போனால் பிரச்சனை, காலேஜுக்கு போனால் பிரச்சனை, காதலிக்கலன்னு ஆசிரியை ஊத்துறான், கழுத்தழுக்கிறான், எங்கே தான் போகிறது நம்ம நினச்சி பாருங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அம்மா அப்பா எல்லாருமே பொம்பளை பிள்ளை அடக்கம் ஒடுக்க மாதிரி இருந்தால் உட்காந்துருக்காங்களே எல்லாரும், அது மாதிரி எல்லாரும் அடக்க ஒடுக்கமா இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பொம்பளை பிள்ளை வீரமாக கம்பீரமாக பேசி சொல்லிக் கொடுக்குறோமா? இல்லவே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போனால் டீச்சர் அதை சொல்கிறாங்க, காலேஜுக்கு போனால் காலேஜ் டீச்சர் அப்படி சொல்கிறாங்க, வேலைக்கு போனால் அங்கேயும் சொல்கிறான், புருஷன்காரன்னு சொல்கிறான். இந்த பெண் எப்போ தான் தன்னை பெண்ணாக உணர்வாள்? தெரியல. புரியுதா? போதும் 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 போதும். இதுக்கு தான் உங்களை பூமர்னு சொல்றது. உட்காரியா? அதானே, இதெல்லாம் கிரிஞ்சுப்பா. இல்ல கிரிஞ்சு தானே? கிரிஞ்சு தானே? கத்த மாட்டேங்கிறான்டா. நில்றா. அவன் தூங்கிட்டான். ஓய் இப்ப மட்டும் முழிச்சுக்கிறானுங்கடா கரெக்டா. டேய், ஒரு பாட்டு இருக்கு, கேக்குறியா?
கேட்கலாமே, பாடல் கேட்கலாமா? நான் அழகா இருக்கல்ல, பாட்டு கேட்டெல்லாம் தூங்குங்கடா. இல்ல பாடுங்கடா. ஏலோ லேலோ ஏலேலம்மா ஏலேலோ, ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ, ஏலோ ஏலோ ஏலேலம்மா ஏலேலோ, ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ, அரிசி பச்சரிசி தொட்டு சாப்பிட கத்திரிக்காய். ஏலோ அரிசி பச்சரிசி தொட்டு சாப்பிட கத்திரிக்காயா? இது எந்த ஊர்ரா சாப்பாடு? டேய் டேய் ஏன் இவர் உங்க ஊர் தான், ஊட்டி. டேய் ஆ, அவன் கேட்டானா? அவன் அதான் டேய் ஆ. நீங்க டைலமோன்னு சொல்லும்போது நான் கேட்கறேன்ல, நான் சொல்றது நீ கேளு. எது அரிசி பச்சரிசி சம்பந்தமே இல்லாத கத்திரிக்காயை கொண்டு வந்து காம்பினேஷன் பண்ணுவேன். ஏய், ஏலோ லேலோ ஏலேலம்மா ஏலேலோ, ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ, அரிசி பச்சரிசி தொட்டு சாப்பிட கத்திரிக்காய். ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. அடுத்த வரி பாடுறா. இல்ல கத்திரிக்காயவே எவ்வளவு நேரம் திங்கிறது? கட்டுமரம் ஏறி கடலுக்கு தான் போறோமே, ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. நில்லு கட்டுமரம் ஏறி கடலுக்கு போயிட்டு என்னடா பண்றது? கடல்ல நீச்சல் அடிச்சா போயிரும். ஊட்டியில எவ்வளவு பேருக்கு நீச்சல் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. சரி, இப்ப எதுக்கு இந்த பாட்டை பாடின? இப்ப மாட்டி விடுறேன் பாரு. எதுக்கு இந்த பாட்டு பாடின? அவர் சொன்ன கதைக்கு பாட்டு மறந்துட்டேன்டா. ஓ, ஒரே நிமிஷம். இல்ல இந்த பாட்டாடா? ஆமா, நான் பார்த்துட்டேன். இவ கரெக்டா பேசுறேன் பாரு. நானு பெண்ணே நீ அழுதா கண்ணு ரெண்டு ஊனமடி, தீயாய் நீ எரிந்தா தேசம் எங்கும் சாம்பலடி. பெண்ணே நீ எரிந்தா கண்ணு ரெண்டு ஊனமடி, தீயாய் நீ எரிந்தா தேசம் எங்கும் சாம்பலடி, தேசம் எங்கும் சாம்பலடி. பணத்துக்கு விலை பேசும் பாதகை நீ இல்ல, குணத்துக்கு விலை பேச அவனியில் பொருள் இல்ல. பணத்துக்கு விலை பேச பாதகை நீ இல்ல, குணத்துக்கு விலை பேச அவனியில் பொருள் இல்ல. வாழ்ந்து பார்க்கும் எண்ணம் வந்துதித்தா போதும், ஆணும் பெண்ணும் பேதம் இல்ல, அதானே நமது இல்ல. வாழ்ந்து பார்க்கும் எண்ணம் வந்துதித்தா போதும், ஆணும் பெண்ணும் பேதம் இல்ல, அதானே நமது இல்ல, அதானே நமது இல்ல. இப்ப கரெக்டா பாடின இல்ல? ஆணும் பெண்ணும் சமம். ஆமாடா. அப்ப நான் அழகா இருக்கேன் தானே? இந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டேன்டா, ஊட்டி விட்டு. டேய் ஆ, அதை விடு. இதுக்கு முன்னாடி பச்சரிசி பாட்டு பாடணும்ல. ஐயோ, அந்த கத்திரிக்காய் இன்னும் வில்லையா நீ? நில்றா. ஆ, அதுல ஒரு வரி வருதுல, என்னது? என்ன வரி? ஏலோ லேலோ ஏலேலம்மா ஏலேலோ. ஏலேலோ லோலோ இல்லடா, ஆ ஏலோ லேலோ ஏலேலம்மா ஏலேலோ. ஆ லோ. பாடுறியா? நானா? ஆ, அவங்கள பாட சொல்லுப்பா. பாடினா பாடட்டும், ஆ, இல்லாட்டி நம்மளே பாடிடுவோம். அப்படிங்கிற? பாடிடுவியாடா? சூப்பரா, அவனுக்கு கை தட்டுங்கடா. டேய் அப்ப நான் ஓடிடுவேனே இல்லையா? நில்றா. சரி, ஆ. ஆ போடு. ஏலோ லேலோ ஏலேலம்மா ஏலேலோ, ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ, அரிசி பச்சரிசி தொட்டு சாப்பிட கத்திரிக்காய். ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ, கட்டுமர ஏறி கடலுக்கு தான் போறோமே. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ, வளைய வீசி வகை வகையா மீனுங்க. ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. டேய் இங்க தாண்டா ஏய், நான் அதை கேட்க மாட்டேன்டா. டேய் இங்க தாண்டா ஸ்கார்ஃப் போட்ட மீன் இருக்கு, சாரி கட்டின மீன் இருக்கு, ஃபார்மல்ஸ் போட்ட மீன் இருக்கு, வேஷ்டி வேஷ்டி போட்ட மீன் இருக்கு. எதுரா? பேகி. பேகி பேகி. இங்க பாரு, இங்க பாரு.
இது ட்ரௌசரா. அதான்டா ட்ரௌசர் மீன் இருக்குடா. யோ பெரியவரே, ஆ. வந்ததுக்கு இன்னொரு கதையை சொல்லு. ஐயோண்டாம் பாடுறாடே அவன். இல்ல பாத்தியாயா, கருத்தை விட பாட்டு தான் நல்லா இருக்கு. ஜென்சி. ஆ ஓ ஓ. we are 2K. Gen Z. என்ன நீங்க வந்து கருத்தா பேசி கதை கதையா சொன்னா எல்லாரும் மாறிடுவோமா? இல்ல இல்ல, யாராவது ஒருத்தர் மாறலாம்ல. எல்லாம் கிரிஞ்சு. ஹலோ, அப்புறம் என்ன பூமர் ஹாய். அடுத்த கதை சொல்லியா. சும்மா வந்துட்டு இவன் ஒருத்த தட்டிக்கிட்டே இருக்கான்டா. கந்தசாமின்னு ஒருத்தர் காட்டுக்குள்ள போனார். இதுவும் காடா? ஆமா, ஏன்னா நம்ம மலையும் மலை சார்ந்து தானே இருக்கிறோம். சரி. நான் பச்சை கலர், அவரு பச்சை கலர், மேலே தான் கருப்பு, மேகம் கருப்பு. இல்ல நீ கருப்பு தான், கலர் சொன்னேன். ஆமா, தனியா போயிட்டாரு. திடீர்னு ஒரு புலி வந்து விரட்டுது. கும்பிடுறாரு, புலியே என்ன ஒன்றும் பண்ணாத, பாவம் என் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு, என்ன கொன்னுடாதன்னு அந்த புலிகிட்ட கெஞ்சிறாரு. ஐயா போன வாட்டி கரடி இப்ப புலி. ஆமா. ஓ பரவாயில்ல, ஒரே ஃபேண்டசி கதை தான். டக்குன்னு அவர் சொல்றாரு, நான் ரொம்ப நல்லவன், நீ வேணா யாரையாவது கேட்டு பாரேன். யார் இருக்கா கேட்கறதுக்கு? இந்த மரத்தை கேளு. அந்த மரத்திட்ட போய் கேட்குறான். மரம், நான் ரொம்ப நல்லவன் தானே, நீ சொல்லு அந்த புலிகிட்ட. மரம் சொல்லுது, ஏய் நீங்கள் தானடா இவ்வளோ மரத்தை வெட்டியிருக்கீங்க, நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? நீங்கள் கெட்டவன், மரத்தையெல்லாம் அழிச்சிடுறீங்க, எங்கள் மேலே குற்றம் சொல்லுவீங்க, கெட்டவன் அப்படின்னு சொன்னோடனே அந்த புலி சொல்லுது, மரம் சொல்லிருச்சு நீ கெட்டவன், நான் சாப்பிட போகிறேன், இன்னொரு வாய்ப்பு கூட. நதி ஓடுது. அந்த நதிக்கிட்ட போய், நதி நீ சொல்ல இந்த புலிக்கிட்ட. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். நதி, நான் அழகா இருக்கேன், அதை மட்டும் சொல்ல. டேய் சும்மா இருடா. இல்லடா, நதி கிட்டயாவது கேட்கலாம். நதியா கிட்ட கேளு. அந்த நதி சொல்லுது, நீங்க மோசமானவனுங்க, கோயம்புத்தூர்ல நொய்யல்னு ஒரு ஆறு ஓடுனுச்சு, சாக்கடை ஆகிட்டீங்க. எல்லா ஊர்லேயும் சென்னையில் ஒன்று ஓடுனுச்சு, அதை சாக்கடை ஆகிட்டீங்க. கெட்ட பசங்க நீங்கள்லாம், எவ்வளோ தண்ணியை மோசமாகிட்டீங்க. இன்னைக்கு தண்ணியை காசுக்கு வாங்கி குடிக்கிறீங்களா? உங்கள் ஊரில் ஏடிஎம் மிஷினில் தண்ணி கிடைக்குதா அப்படின்னு நதி சொல்லுது. அப்போ புலி சொல்லுது, நதியும் உன்னைய நல்லவில்லைன்னு சொல்லுது, நான் சாப்பிட போகிறேன், ரொம்ப பசிக்குது. இல்லை இன்னொரு சான்ஸ் கூட. காற்றுகிட்ட போய் கேட்குறான், காற்று நீ கொஞ்சம் சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது, இந்த புலி அப்படியே சாப்பிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். காற்று சொல்லுது, புலி இவனை சாப்பிட்ரு, இந்த காற்றையெல்லாம் மாசுபடுத்தின இவனுங்க தான். பைக்கில் அவ்வளோ புகை வருது, சிகரெட்டு புகை, சுருட்டு புகை, எந்த பார்த்தாலும் ஒரே புகையாக இருக்கு, தொழிற்சாலை புகை, இந்த காற்றை மாசுபடுத்தின இவன் தான், இவனை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுது. புலி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, மண்ணு மண்ணு பூமி நீ சொல்லு. இல்ல இவன் மோசமானவன், இந்த மண்ணையெல்லாம் தோண்டி விற்கிறான், மலையை வெட்டி விற்கிறான், மோசமாவன் இந்த மனுஷ பையன், நீ சாப்பிட்டு அப்படின்னு பூமியும் சொன்னிச்சு. அப்படியே அழுதுகிட்டு உட்கார்றோம். நான் பிழைக்க முடியாதா? காக்கா ஒன்று கத்துது. இந்த காக்கா கிட்ட கேட்கட்டுமா? காக்கா நீ வந்து சொல்லு, நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன்ல, நீ வந்து சொல்லு. அப்போ காக்கா சொல்லுது, புலி பாவம், எப்பயாவது இவன் சோறு போடுவான், அதை சாப்பிட்ருக்கேன், நீ கொஞ்சம் சொல்ல, அவனை விட்டுரு அப்படின்னு இந்த காக்கா சொல்லுது. காக்காய்க்கு ஏன் சோறு வைக்கிறது தெரியுமா? புலிகிட்டேருந்து தப்பிச்சதுக்காக. புரியுதா? யோ பெரியவரே, நாங்க காட்டெல்லாம் அழிக்கிறதுல, நீ உட்காரு. உங்களை சொல்லல, ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஆலமரத்துல கயிறு கயிறா ஒன்று தொங்குதே, வாட் இஸ் இட்? அது என்ன? ஐயோ கம் ஆன் பாய்ஸ், கம் ஆன் பாய்ஸ், ஆலமரம்டா, பேனி ட்ரீ, வயர் வயர் மீசையா. பெரியவரே,
காட்டெல்லாம் அழிக்கல நாங்க. இல்ல நீங்க அழிக்கல, ஆ. நிறைய இடத்துல அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது- இல்ல, இல்ல, அதுதான் இல்ல. புத்தகத்துல நான் கூட போடுறோம்ல. வரும்போது 2 விதை விதைச்சிட்டு தான் வந்தேன். வெரி குட். அவனுக்கு ஒரு கையை தட்டுங்கய்யா. இல்ல 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 யாரோ பக்கத்துல சொல்லி கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். ஏ ஆ, காப்பி அடிச்சானோ ஆ. விட்டு அடிச்சானோ எழுதுனானோ கரெக்டா சொல்லிட்டான். கரெக்டா ஒருத்த முயற்சி பண்ணி கேட்டாச்சும் சொல்றா இல்லையா? ஓகே, அப்பனா வா, ஏய் கிளாப் கிளாப். அதுக்கு தான்டா புத்தக திருவிழாவே. ஓ எதுக்கு கை தட்டுறதுக்கா? யோ இல்ல புது விஷயத்த படிக்கிறதுக்கியா? புது விஷயத்தை படிக்கிறோம். நீங்க புத்தகத்தை முதல்ல பார்த்துக்கிட்டு போங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் புத்தகத்தை வாங்குங்க, படிங்க. பாட புத்தகம் சொல்லலை, அது உங்களை டாக்டர் ஆக்க சொல்லும், இன்ஜினியர் ஆக்க சொல்லும், ஸ்டேட் பஸ் வாங்க சொல்லும், 100க்கு 100 வாங்க சொல்லும். அது இல்லை, நம்மளை மனுஷனாக்குனது பாட புத்தகத்தை தாண்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை மனுஷனாக்குது. சரி சரி, நீ வேற கொஞ்சம் அழுந்துட்ட. ஆ, காட்டை பத்தி வேற பேசியிருக்க. ஆமா. இவன் வேற அழ அங்க உட்கார். ஆரம்பிச்சிருவானே. எனக்கு இப்போ ஒரு பாட்டு தோணுது. ஐயோ, நில்றா, பேப்பர்ரா. நான் சொல்லி கொடுத்தல அந்த கலாரி ராகத்துல பாடு. பாடுறாங்கற. உனக்கு தான் நல்ல குரல் வளமாச்சே, பாடு. சரி நில்லு. அடடா, என்னாச்சு? காடுடா, எல்லாம் மேல பாரு. அடடா. ஏய் ஆ, சோழவன காடெல்லாம் சோகப்பட்டு போனதடா, காண மழை பெய்யாம மேகம் எல்லாம் காயுதடா. பச்சவன காடெல்லாம் துச்சமாகி போனதடா, நெருப்புக்கு அள்ளி கொடுத்து வெந்து வெந்து சாகுறண்டா, காட்ட அழிச்சவன காவு கொண்டு போகாதோ, மரத்தை முறிச்சவன மண்மூடி போகாதோ, காட்ட அழிச்சவன காவு கொண்டு போகாதோ, மரத்தை முறிச்சவன மண்மூடி போகாதோ. டேய் ஆமா, நில்றா நில்றா. எப்படியா இவ்வளவு நல்லா பாடுறீங்க, அழுதுட்டீங்களே, எப்படி, என்னாச்சு? காட்ட அழிச்சதாரு, காண மழை பெய்யாது, பூமி எல்லாம் பத்தி எரிய பொழப்ப கெடுத்ததாரு, காட்ட அழிச்சவன காவு கொண்டு போகாதோ, மரத்தை முறிச்சவன மண்மூடி போகாதோ, தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே தந்தானே நானே, எங்குளம் வத்தியாச்சு வலை விரிக்க மீனும் இல்ல, சாதிசனோ எங்க போச்சு கேட்க கூட நாதி இல்ல, எங்க ஊரு ஐயானாரே, காவலுக்கு நானும் வரேன், படையலத்தான் நானும் தரேன், கண்ணீரை குடிக்க தரேன், எங்க ஊரு ஐயானாரே, வழி சொல்லு ஐயானாரே, வழி சொல்லு ஐயானாரே, காட்ட அழிச்சதாரு, கனமழை பெய்யாது, பூமி எல்லாம் பத்தி எரிய பொழப்ப கெடுத்ததாரு. டேய் ஆ, தெரியுதா? என்னது கூட்டமா? நில்றா. டேய், ஒரு சின்ன பிரேக்ல எல்லாரும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்படியா? சரி, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எனக்கா? ஆ, அட சரி, மாற்றங்கிறது வந்ததுக்கு 2 கதை சொல்லிட்டோம், ஆ, மறுபடியும் படகு ஓட்டிட்டே அப்படியே போயிருவோம். அப்படிங்கிற? ஆமா, ஆ, போட்டுருவோமா? ஓட்டலாமே. ரெடியா? ஆ, படம் ஓட்டிடலாமா?
ஆ ஆ. ஏலேலோ ஐலசா ஏலே ஏலே ஏலேலோ ஐலசா ஏலே ஏலோ. அருமை. ஏலேலோ ஐலசா ஏலே ஏலே. சூப்பரா. ஏலேலோ. ஏலே. இன்னொரு டைம். இன்னொரு டைம். ஒரே ஒரு டைம் ப்ளீஸ். ஒரே ஒரு டைம். ஏலே